பெண்களுக்கெல்லாம் அண்ணன். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே நடுவர் நடுத்தவில்லையா சார் இருக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் வந்துருவேன். ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் சீர்திருத்தமா இருக்கு, நல்லா இருக்குன்னு பேசுற கௌதமி வரைக்கிறேன் சார். ஆனா நீங்க 4 வச்சுக்கணும், நீங்க 5 வச்சுக்க, லைட் ஏக்க வச்சுக்கணும். இதே சுதி பேச்சாளர். நீங்க பொட்டு வச்ச வந்ததுல இருந்து திரையிசை பாடல்கள் சரியில்லை, இந்த ஊடகங்கள்லாம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, நாடு நாசமா போச்சுன்னு சொன்னார்ல சார். நான் கேக்குறேன் சார், மஞ்சள பேச பேச்சு விட வந்தது சாப்பிட என்ன கூப்பிடு மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு. என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன விட கூட தெரிஞ்சல ஏன்டா கூட்டி வந்தீங்க? வெக்கமானால போடா போது தொப்பட மனா போது பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்கவாடி ஒளிஞ்சியானால நாயாண்ட வரை நார பையல. ஆமா, பெருமை பீத்தகளைய குடிக்கிறது ஓட்டகளைமாம்ல. கர்த்தரம் முடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஆமா, ஆத்தரத்துல அடிச்சன அண்ட விட்டுக்காரன், அத பாத்திரத்துல ஏன் விட்டுக்காரன்? வேலையில வர வாணனை புடிச்சு வேட்டில விட்டுட்டு குத்துது உடையல. ஆமா, பெருமை பீத்தகளைய குடிக்கிறது ஓட்டகளைமாம்ல. அடுத்த விட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தானே எழுத்து விட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறாங்க. ஆமா, ஏன் புளுக்கு வண்டில வருது, அப்படி புளுக்கு பிளேன்ல வருது பேசுறதா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பாக்க போனவன அவளே அடிப்பாளாம். ஆமா, ஆத்தரத்துல அடிச்சன அண்ட விட்டுக்காரன், அத பாத்திரத்துல ஏன் விட்டுக்காரன்? அங்க போவாது அவ இருப்பா, இங்க வாடி நானே இருப்பேன். நானே குளிக்க எறும்பு சோப்பட பாத்துச்சு அந்த மாதிரி. போடா போட்டும் போடா, நானா போயிட்டு வரேன் நானே. நானா கேக்குறவன் கேன பையில இருந்தா கேஆர் விஜய் கூட கேட்டி விதிரி பேசுறது. என்ன சொன்ன? கேஆர் விஜய் கூட கேட்டி விதிரிதா? கேக்குறவன் கேன பையில இருந்தா கேஆர் விஜய் கூட கேட்டி விதிரி பேசுறதா? இப்ப ஆண்டனா மாதிரி கொண்டே வச்சிட்டாங்கடா. வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் இந்த குடும்ப உறவுகளை குறை சொல்றீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். மிஸ்டர் மஞ்சுநாதன் வாங்க கீழ வைங்க. டா அவன் பேக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னது அந்த பழமொழி, அந்த காலத்து பழமொழி. அகத்தின் அழகு நம்ம ஸ்டேட்டஸ்ல தெரியும் சொல்றத இந்த புதுமொழி நடுவுல நினைச்சு பாருங்க. இப்ப என் மனசு எப்படி இருக்கு, என் நம்பர்ல உள்ள ஸ்டேட்டஸ் பாருங்க சார். அப்படியே எடுத்து பாருங்க. பாக்குறேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு காதல் பாட்டு வச்சிருக்கேன். ஓஹோ, என்ன நான் வீட்ல இருந்து வந்திருக்கேன். மஞ்சுநாதன் எங்க இருந்து வந்தாரு? நான் என் ஸ்டேட்டஸ்ல தினம் ஒரு பாட்டு தான் வைப்பேன். என்ன பாட்டு? ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு? என் பொண்டாட்டி நினைச்சு வைப்பேன். அப்படி சொல்லுங்க சார். மஞ்சுநாதன் அந்த பாட்டு தான். எங்க டீம்ல எல்லாருமே அந்த பாட்டு தான் வைப்போம். எப்பவுமே வா லைட்டா எக்கோ குடிச்சு கொஞ்சம் சவுண்ட கூட்டுனேன். என் பொண்டாட்டி நான் வச்ச ஸ்டேட்டஸ பாட போறேன். இப்ப எல்லாரும் கவன மக்களுக்கு. மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி சொர்க்கமாக நான் நினைத்தது, நரகமாக மாறிவிட்டது. கொழுந்தியாலே வா வா, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அடைய வைப்பது. ஆண்கள் காட்டும் அன்பு என்பது என்ன பண்ற? இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்ச? நல்ல வியாதி, விளங்காத வியாதி சார். இந்த இழுக்கலை விட்டுட்டு எப்ப கொடுக்குது பாருங்க சார். இப்படித்தான் நேற்று என் முன்னாடி நைட்டு டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டு வரம்னால எனக்கு முடியட்டு வரம்னாலும் தெரியாம தான் நான் வாழ்ந்துக்கிட்டு. அப்பெல்லாம் கிடையாது சார். சமூக ஊடகத்தை யூஸ் பண்ற நாங்கெல்லாம் இந்த காலத்து பெண்கள்லாம் மனைவில சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மனைவியும் பூவும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஆமாமா ஆமா, உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க, புருஷ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறீங்க. ஒவ்வொரு மனைவி நினைச்சனா உங்களுக்கு எல்லாம் அரளி விதையை தான் அரைச்சு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஆமா, நீ அரளி விதையை அரைச்சு கொடுக்குறீங்க. இந்த அம்மா சொல்லுது புருஷனுக்கு எல்லாம் அரளி விதையை அரைச்சு கொடுப்போம். ஏமா இப்ப நீ சாம்பார் வச்சாயின்னு வச்சுக்க, டேஸ்ட் பாப்பியா? ஆமா டேஸ்ட் பாப்பேன். உப்பு இருக்கா சாந்து இருக்கான்னு பாப்பேன். சட்னி அரைச்சினா டேஸ்ட் பாப்பேன். என்ன வச்சாலும் டேஸ்ட் பாப்பா இல்ல? அதே மாதிரி அரளி வரையை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு கொடு, நம்ம சாப்பிடுவோம்.
ஏக்கா பெண்கள் நீங்க சிரிக்கலாமா? உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கதானே இந்த பாண்டிச்சேரி கௌதமி பேசுற நல்லா ஜோர கை தட்டுங்க. நீ வாங்கி கொடுத்துட்டு போயிரு, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். டிவி பாத்துக்கிட்டு புருஷனை நல்லா பாத்துக்கலன்னு சொன்னீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். ஒவ்வொரு பெண்ணும் நல்லா ஞாபகம் வச்சீங்க. ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் பண்ணி வந்து உங்க அம்மா கிட்ட சந்தோஷமா சார் வாழறோம். இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் மீன் தொட்டியில் உள்ள மீன் மாதிரி நாங்க அழறதும் தெரியாது, சிரிக்கிறது யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா அம்மாவுக்காக சிரிச்சுக்கிட்டே வலிய வேதனைய சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி வாழ்றீங்க? மீன் தொட்டியில் உள்ள மீன் மாதிரி வாழறோம். தொட்டியில உள்ள மீன் மாதிரி வாழ்றீங்க. ஆமா, உண்மைதான். அதுல பல ரக மீன் இருக்கு. என்ன? சில மீன் கெளுத்தி மீன் மாதிரியே இருக்காளுங்க, எப்ப பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்காளுங்க. சில மீன் விரா மீன் மாதிரி இருக்கா, வாழ டொப்பு டொப்புன்னு அடிக்கிறான். சில சுறா மீன் மாதிரி இருக்கா, எப்ப முழுங்குவான்னே தெரியாது. அப்ப உங்க வீட்டுல என் பொண்டாட்டி ஆறா மீன் வலிக்கிட்டே போவா. வழுக்குனாலும் உங்க வீட்டு குளத்துல தானே இருக்குது. குளத்துல இல்ல, தொட்டியில இருக்குது. தொட்டியில வச்சிருக்கீங்களா? அதனாலதான் அப்பப்ப நாங்க தண்ணி மாத்திரம் தொட்டியில. அப்படி அப்படி இருந்தாலும் அந்த மீன் தானே சார் உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்குது. அது முக்கியம் இல்லையா? நான் கேக்குறேன் சார், வந்ததே சமூக ஊடகம்லாம் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, நிறைய மாமனார் மாமியார் எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கேக்குறேன் சார், நியாயமா ஒரு கேள்வி. கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு ஒரு 15 வருஷம் வாழறோம்ல, மாடு மாதிரி உழைப்போம் சார். மருமக மாடு மாதிரி உழைச்சாலும் கொஞ்ச நாள் அந்த செல்போனை எடுத்து இப்படி பாப்போம் சார். பார்த்த உடனே இந்த மாமியார் கேள்வில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? செல்லு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இவ்வளவு நாளை நாங்க வேலை செஞ்சதெல்லாம் எந்த கண்ணுக்குமே தெரியாது. அப்பதான் அந்த செல்லை எடுத்து லைட்டா அப்படி பாப்போம். செல்ல மட்டும் 24 மணி நேரம் நோண்டிக்கிட்டே இருக்கிறான், ஒரு வேலையும் அப்படியே கிடக்குன்னு சொல்றாங்களே, இவங்களோட நாங்க சந்தோஷமா வாழலையா? நினைச்சு பாருங்க அக்கா, நீங்களே நினைச்சு பாருங்களேன். முன்னெல்லாம் கோல புக்குன்னு ஒரு புத்தகம் வச்சு பார்த்து போடுவோம், இல்லன்னா கோல நொட்டுன்னு ஒண்ணு வச்சு பார்ப்போம். இப்பெல்லாம் கூகுள்ல எங்க பொங்கல் கொண்டாடும் போது கூகுள டச் பண்ணி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கோலங்கள் அப்டேட்டா வரும். உண்மைமா? ஆமா. என் பொண்டாட்டி இந்த பொங்கலுக்கு அடாடாடா யூடியூப்பை பார்த்து எங்க வீட்டு முன்னாடி பசுமாடு மாதிரியே தத்ரூபமா ஒரு கோலம் போட்டு. சூப்பர் சார், அவ்வளவுதான் சார். காலையில பாக்குறேன், பக்கத்துல ஒரு காளமாடு படுத்து கிடக்கு. நெச பசுமாடு நினைச்சு டப்புன்னு காளமாடை விரட்டி விட்டா, ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு ஓடுதுரா. தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் சார் பொங்கல் அன்னைக்கு சார் நான் கோலம் போடலான்னு சாணலாம் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கோலமா எடுக்க போனேன் சார். என் கையை புடிச்சுக்கிட்டாரு சார். யாரு? மஞ்சள் மாப்பிள்ளை கையை புடிச்சாரு. விடிய காலம்பற சார், ஒரு கரெக்டா ஒரு 5 மணி இருக்கும். விடுங்க மாமா, நான் கோலம் போட போகணும்னு. விடுங்க மாமா, கோலம் போட போகணும். நீ போகாதடி போகாதடினாரு. ஏன் மாமா என் மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டேன். இல்லடி, நீ கோலம் போட போகும்போது கரும்பு கட்டு நினைச்சு எவனாவது ஒரு தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்றாங்கன்னா. பொறுமை சாமி. இது என்னமா கோலம்? என் பொண்டாட்டி தீபாவளிக்கு ஒரு கோலம் போட்டா பாரு. என்னது? ஆகா, எங்க அம்மாவை அப்படியே தத்ரூபமா படமா வரைஞ்சிருந்தா. அப்படியா? அவ்வளவு பாசமாடுன்னு கேக்குறேன். அப்பதான் போற வாரம் எல்லாம் காரை விட்டு ஏத்திட்டு போவான் அப்படிங்கிறாயா சார். ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, அந்த காலத்துல உள்ள எல்லா பெண்களும் அழகா குங்குமம் வச்சாங்க, மேக்கப் போடல. இன்னைக்கு கௌதமில மேக்கப் போடுறான்னு சொன்னாங்க. நான் கேக்குறேன் சார், கண் இமைக்கு மேல பெண்கள் போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனர் எவ்வளவு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? வாங்கி தரவும் ஆள் இல்ல, வாங்கி தரவும் மாட்டீங்க. சரி, பட் மஞ்சுநாதன் சார், ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? 725 ரூபாய். 725 ரூபாய். அத ஒரு வருஷத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம் சார். ஆண்கள்லாம் கோட்டர் அடிக்கிறீங்கல்ல, அந்த கோட்டர் எவ்வளவு ரூபாய்? கோட்டர் எவ்வளவு? 290 ரூபாய். அதை என்ன ஒரு வருஷம் வச்சு அடிக்கிறீங்களா இல்ல ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்களை சிக்கனம்ல எப்படி பேசலாம் மஞ்சுநாதன்? அப்படி கேளுமா. கைய பெண்கள். அந்த அம்மா என்ன சொல்லுது? கண்ணுக்கு போடுற ஐலைனர் 725 ரூபாய். ஆமா, ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறோம். நீ 290 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 15வது நிமிஷத்துல யூரின் போயிரியே. நீங்க சிக்கனமான்னு கேட்டேன். அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், அந்த ஐலைனர் போடுறா இல்ல, கண்ணுக்கு ஐலைனர் போட்டு பஸ்ல போனாயினா எத்தனை பேர் பாப்பான்? ஒரு 4 பேர் பாப்பான். ஒரு 4-5 பேர் பாப்பான். நாங்க குவாட்டர் போட்டு தெருவுல நின்றா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே வேடிக்கை பார்க்கும். உங்க குடும்பமா ஊரே வேடிக்கை பார்க்க ஞாபகம் வச்சுங்க சார். லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்காரா போடுறோம், ஐலைனர் போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம், என்னென்ன விளம்பரத்தெல்லாம் சொன்னீங்க. எல்லா விளம்பரத்தை பார்த்து நாங்க யூஸ் பண்றோம். பட் பெண்கள் யூஸ் பண்ற மேக்கப் பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட், காலாவதி தேதி இருக்கு. இந்த ஆண்கள் அடிக்கிற குவாட்டர் சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி உண்டு. சிக்கனம் இல்லன்னு சொன்னீங்களே சார். இந்த காலத்துல சமூக ஊடகத்தை பாக்குற பெண்களுக்கு சிக்கனம் இல்லன்னு மஞ்சுநாதன் சொன்னார்.
சொன்னார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சிம்பிளா ஒரு ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லவா? எங்க சொல்லு. லிஸ்ட் அவுட் சொல்லவா சார்? சொல்லுமா சார். சாதாரண ஒரு குவார்ட்டர் சிம்பிளா 210 ரூபாய் சார். சைடு டிஷ் 50 ரூபாய், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் கப்பு, 10 ரூபாய் சிசர், 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 365 இன்ட்டு 300 எவ்வளவு? 1,09,500 ரூபாய். தட்டுக்க கைய பிடிக்கலாம். சாதாரண ஐலைனர் 720 ரூபாய் தான். 1,00,000. நீ என்ன அங்கே பாக்குற? பிரச்சனை கிளப்பி விட்டு நீ அங்கே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன பேச்சுங்கற? 1,09,500 ரூபாய் நாங்க செலவு பண்றோம். ஆமா சார். ஒரு வருஷத்துக்கு தண்ணி அடிக்க. ஆமா. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பாக்கு அந்த பழக்கம் இல்ல. இல்ல இல்ல. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. தண்ணி அடிக்க மாட்டார். வாய்ப்பில்ல. அவர் ஒரு 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இப்ப 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல. இல்ல. அப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழிச்சிட்டோம். உங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டாரு. இப்ப 40 லட்சம் கையில வச்சிருக்காரு. எங்க அப்பா பத்தி கேட்டாங்களாக்கும்? எங்களை பத்தி பேசினா உங்க அப்பா பத்தி பேசதான் செய்வோம். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். போகும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வீட்டை விட்டு கிளம்புற புருஷன் வரும்பொழுது வேட்டியில தலையில கட்டிக்கிட்டு மண்ணோட வருவார் சார். அந்த மண்ணோட ஒரு புருஷனு கூட ஏன் என்னைக்காவது போதையில உள்ள புருஷனை செல்போன் பாக்குற நாங்க, டிவி பாக்குற நாங்க, டிவியை கதினா இருக்கமா? இல்ல சார். டிவி கொஞ்ச நாளை பார்த்தாலும் புருஷன் வந்தோடனே ஏன் கிட்னி போனா கூட இங்க கிட்னியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டனி ஒழுங்கா வச்சா ஏன் கிட்னி போகுது? மண்ணுல கிடக்கிற புருஷனை முந்தானை எடுத்து தொடன்னு துடைக்கிறது யாரு சார்? அத மட்டும் சொல்லாத. ஏன் நேத்து எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். ஏன்டான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சு விட்டான்னா. முந்தானை தொடச்சா எப்படா ரத்தம் வரும் கேக்குறேன். இவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா. அந்த முந்தானை வச்சு இப்படி இருக்கா, மொத்தமா கழிச்சு விட்டு போயிட்டா. கிழிச்சாலும் கூட அதுல கூட பஞ்சு வச்சு மருந்த வச்சு கீழே இருக்கிற புருஷனை மண்ணிலேந்து எழுப்பி மன்னவனா அந்த ஊடகத்தை பாக்குற பெண் எப்படி தெரியுமா இருப்பா? ஹலோ ஹலோ. ஆம்பிளேந்து எதுக்குன்னா 2 மானிட்டர் நல்லா கொடுங்க. ஓகே நல்ல நல்ல வெயிட்டா. சார் நான் கேக்குறேன் சார். அதுக்கு முன்ன ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த செல் எடுங்களேன். இந்த செல் உள்ளப்பலாம் வீட்ல போட்டோ மாட்டி இருந்தோம்னா ஒரு சிம்பிளா ஒரு போட்டோ அழகா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சோப்பு யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. பட் இந்த காலத்துல நாங்க பெண்கள் வாட்ஸ்அப்ல பார்த்து போட்டோ எடுத்தோம். கேளுங்க, வீட்ல போட்டோ மாட்டிருக்கும் போது அப்பலாம் போட்டோ சிஸ்டம் செல்ல கிடையாது. அப்ப போட்டோ மாட்டி இருக்கும் பொழுது வீட்டுக்கு அந்த விருந்தாடி அழகா இருக்காங்களே சோப்பு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க. அப்படி சொல்லுமா? அப்படி கேட்டாங்க. பட் இந்த காலத்துல நாங்க வைக்கிற ஒரு யூடியூப்ல உள்ள ஸ்டேட்டஸ் ஒரு எடுத்து வச்சோம்னு வச்சுங்களேன், பாக்குற எல்லா ஸ்டேட்டஸையும் பாக்குற எல்லாரும் சோப்பு என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்ன ஆப் யூஸ் பண்ண, எப்படி எடிட் பண்ணீங்க, அப்ப எங்களை கலர் உங்களை கூட அஜித் மாதிரி காட்ட முடியும் சார். காட்ட முடியும். எப்படி? அப்படித்தான் ரொம்ப பேர் தெருவில் இழுத்து விட்டாளுங்க. எனக்கெல்லாம் போட்டோ காட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க. போட்டோ காட்டும் போது பொண்ணு அப்படியே சொல்ல முடியாது என்னால. எங்க அப்பாட்ட கேட்டேன். அப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். பொண்ணு எப்படின்னு கேட்டேன். சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். நாங்க நம்பி டிக்கெட் போட்டு வந்துட்டேன். பொண்ணை கொண்டாந்து மணவரையில் உட்கார வச்சாங்க. திரும்பி பார்த்தேன். அப்பா மகாலட்சுமி சொன்ன இப்படி இருக்கு. அவர் சொன்னார், டேய் மகாலட்சுமி எவன்டா நேரம் பார்த்துருக்கான்? மகாலட்சுமியே சுமாராக தான்டா இருக்குமாண்டா. நீ கட்டுறா தாலியான்னா கட்டிட்டு நான் பொண்ணு பார்த்த கதையே பெரிய கதை. நான் ஒரே கண்டிஷன் தான், என் பொண்ணு எனக்கு பொண்ணு 6 அடி கூந்தல் இருக்கணும்னே. அந்த பொண்ணுக்கு நல்ல சரியான கூந்தல். கல்யாணம் முடிச்சு கேட்டேன், இவ்வளவு கூந்தல் நீளமாக இருக்கே எப்படி மெயின்டைன் பண்ணுவாயின்னு கேட்டேன். நைட்டானா கலட்டி ஆணியில் மாட்டிடுவோம்னா அதோட மாட்டினதே நம்ம கை வீசி நடந்தது அந்த காலம் சார்.
கைபேசியோட நடக்கதா சார் இந்த காலம். வீட்டை விட்டு வெளிநாடுக்குள்ள போவாங்க. மஞ்சுநாதன் பக்கத்து வீட்டுக்கு போன் எடுக்காத போவாரா? இல்ல நீங்க தான் போன் எடுக்காத பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்களா? கண்டிப்பா போக முடியாது. உள்ள போனை யாரா நோண்டிடுவாங்க, 3 பேர் பயப்படுவீங்க. ஆனா அந்த செல்லு வந்த புதுசுல எல்லாரும் பாக்கெட்ல வச்சாங்க. அங்கே வைக்காதீர்கள், இதயம் அங்கேதான் இருக்கிறது, டொப்புன்னு போயிரும்னாங்க. இதை எடுத்து பேண்ட்ல பவுச்சில் வச்சாங்க. அங்கே வைக்காதீர்கள், கிட்னி அங்கேதான் இருக்கிறோம், சட்னி ஆயிரும்னாங்க. கையில வச்சுக்கிட்டு போனாதீங்க, கையில் வைக்காதீர்கள், பக்கவாத வந்து இழுத்து விடும். அவன் இந்த போனை என்னதாண்டா பண்ணுவான், குச்சியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டா தெரியுமா? இதுக்கு ஒரு முடிவை சொன்னாங்க அந்த நாட்டுல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மஞ்சுநாதன் மிகப்பெரிய செலிபிரிட்டின்னு சொன்னது என்னது? எந்த ஊடகம்? எது? யூடியூப் சேனல். யூடியூப் சேனல். அண்ணனை ஜெயா டிவில ஊடகத்துல வந்தாரே, அது எப்போ? இந்த ஊடகத்தினால தான். நீங்க மிகப்பெரிய யூடியூப் நடுவர் ஆனது எப்ப? இப்பதான். அப்ப உங்களை எல்லாம் பிரபலமா ஆக்குனது, பிரபலமாகாத பிரபலமா ஆக்குனது எது? இந்த இன்றைய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள். ஞாபகம் வச்சீங்க. இன்னைக்கு நான் கூட கௌதமி தான் பட்டிமன்றம் பேச்சாளரா வேணும்னு கேக்குறது எதனால? இந்த பிரபலத்தினால. அத நினைச்சு ஞாபகம் வச்சீங்க. மஞ்சுநாதெல்லாம் பாருங்க, அவர்லாம் பல்ல தேய்க்கறாரா இல்லையோ, செல்ல தேய்க்கறா பாருங்க. வாசல் வழியா வந்தா அந்த காலம், வாட்ஸ்அப்ல வந்தா இந்த காலம், நிலவை காட்டி சோறு விட்டுறது அந்த காலம், நிலவுக்கே போய் சோறு சாப்பிடுறது இந்த காலம், ஜன்னலை தர காத்து வரட்டுன்னு சொன்னது அந்த காலம், ஜன்னலை மூடு ஏசி வரட்டுன்னு சொன்னது இந்த காலம், படி தாண்டலனா பத்தினின்னு சொன்னது அந்த காலம், படி தாண்டலனா என் குடும்பமே பட்டினின்னு ஆணிற்கு பெண் சரிசமா வாழ்வது இந்த காலம். என்னது புளிங்க முறத்தால் அடிச்ச பெண்கள் வாழ்ந்தது அந்த காலம், புருஷனையும் முறைச்சு தொடுத்தது இந்த காலம். அதான் சமூக ஊடகம். அதான் உண்மை. அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்கு என்ன சார் ஒரே வித்தியாசம் தான். அந்த கால பொண்டாட்டி கருப்பா குண்டா இருப்பா, இந்த கால பொண்டாட்டி குண்டா கருப்பா இருப்பா. அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்கு நான் வித்தியாசம் சொல்றேன். சொல்லு. அந்த காலத்துல பொண்டாட்டி என்பவள் புன்னகையுடன் பொண்டாட்டி போட்டு கொடுத்தா அவள் பொண்டாட்டி. இந்த காலத்துல பொண்டாட்டி என்பவள் பொறி கலந்து விட்டானா அவதான் பொண்டாட்டி. இவ எவ பொண்டாட்டிடா இந்த போட்டு போடுது? அடிக்கிற கைதான் சார் அணைக்கும். அப்படி சொல்லாதமா. நேத்து என் பையன்கிட்ட சொன்னேன், அடிக்கிற கைதான்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப ஏப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான். என் பொண்டாட்டி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மாதிரியே கிரிமினலா இருக்கான் அப்படிங்கிறான். இந்த ஊர்ல கூட அடிக்கிற கைதான் அணைக்குது என்னால நிரூபிக்க முடியும். எங்க நிரூபி பாப்போம். அவங்க உட்கார்ந்திருக்க ஒரு சவத்த பிள்ளையா. நான் அத்தை நான் கேக்குறேன், என்ன பதில் சொல்லு. உன்னையதான் கை தூக்கு. ஓகே நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது உங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சுப்ப தானே? நல்லா சொல்லு, ஆமாவா இல்லையா? அத்தை நல்லா பாரு. நீ இல்ல தங்க, பொம்பளை பிள்ளை கேட்கல, ஆம்பளை பிள்ளை கேட்கற, நீ உட்காரு. அம்மா உன்னை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சுப்ப தானே? இல்ல ஏய் நடுவர பாத்தியோ? இல்ல பார்க்கல. மஞ்சு மாமா பாத்தியா? இல்ல. அத்தை நல்லா பாரு, கரெக்ட்டா சொல்லணும். சரியா தங்க? மனுஷன்டா நீ. டேய் இந்த பொண்ணாடி தூக்கி அவனுக்கு போத்துறா. எப்பயாவது ஒரு தடவை தான் அம்மாவை கட்டி பிடிப்பாளாம். ஆமா சார், நீங்க ஏதோ சொல்லி கொடுத்து ஃப்ராட். நாங்க அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் இருக்கா இல்லையா, இப்படி சொல்லி கொடுப்போம் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, திரை இசை பாடல்கள் மூலம் வந்து ஃபேமஸ் ஆன பாட்டை பத்தி கூட நான் சொல்ல சார். யூடியூப்ல வந்து ஒத்த பாட்டை பத்தி நான் பாடுறேன். பாட்டோட பொருள்லாம் எனக்கு நீங்க சொல்ல வேணாம் சார். நான் பாடுற 4 பாட்டு 4 வரிய வாங்கி நீங்க பாடினாலே போதும். இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிற ஸ்பான்சர் அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 பவுண்ட் மோதிரம் உங்களுக்கு வாங்கி தரேன். 5 பவுண்ட் மோதிரமா? நீ பாடுற பாட்டை நான் பாடுனா போதும். அர்த்தம் சொல்ல வேணாம். நான் என்னென்ன பாட்டோ பாடி இருக்கேன். மஞ்சுநாத மாதிரி ப்ரூஃப் இல்லாத பேசுற பேச்சாளர் இல்ல, அத்தாட்சியோட பேசக்கூடிய பேச்சாளர். நடுவர்களே, நீ அத்தாட்சியோட பேசுற பேச்சாளர். நான் அத்தாட்சியோடவே பேசின பேச்சாளர். அந்த அத்தாட்சி எங்க இருக்கு? செட்டில் கிடக்கு. இப்போ நான் பாடுறேன், நீங்க லைட்டா ஏத்தி வச்சுக்கங்க. குட்டீஸ் ஓகே சொல்றேன் பாப்போம். அன்னத்த பாத்தியா நானும் பாடுவேன். நிறுத்துமா
இத வாய்ப்பா பயன்படுத்தி தூத்துன்னு துப்புறாங்கிறான். எனக்கு இந்த பாட்டு தெரியும், தெரியும், பாடுவேன். பாடுவேன், சத்தியம் பண்ண மாட்டேன், பாடுவேன், நெய்யாலுமே பாடுவேன். அண்டாத்தாவா அண்ணாதா பாத்தியா அப்பதா கேட்டியா ஓ ஓ ஓ இந்த பாட்டை பாடுறதுக்கு நான் தூக்கு போட்டு சாகலாம்டா. என்ன பாட்டு இதெல்லாம் எவன்டா போட்டது? இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், எல்லா பையனுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடவா? ஒளைய விரிச்சு போடு மாட்டுறது மாட்டு எதுவும் மாட்டலன்னா யாராது தனியா யாரா சொன்னது? வளைய விரிச்சு போட்டு மாட்டுறது மாட்டு எதுவும் மாட்டலன்னா அது வரைக்கும் அவன் என்னைய பார்த்து பாடலை. இந்த கடைசியில் சொன்னதை பார்த்து வளைய விரிச்சு போடு மாட்டுறது மாட்டு எதுவும் மாட்டலன்னு என்னைய பார்த்து இவன் கூட பரவாயில்ல. அங்கே ஒருத்தன் பண்ணான் பாரு, அருமையா பாடுறாயா. உண்மையிலே தம்பி உனக்கு எல்லா பாட்டும் ஓரளவு தெரியுது. இப்போ இன்னொரு பாட்டு பாடுறேன். பட்டாம்பூச்சிடி தெரியாது. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி நீ சிரிக்காத, நீ உருளைக்கிழங்கு மாதிரியே தானே உட்கார்ந்து. பாத்தீங்களா சார், ஊடகம் எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியாத எல்லா விஷயமும் இந்த காலத்து குட்டி பிள்ளைங்களுக்கு கூட அப்டேட்டா தெரியும்னா இந்த ஆள எங்க சார் சீர்கெடுத்தா போய் இருக்கு? நான் கேக்குறேன், சீரமைக்குன்னு சொன்னார்ல சார், நான் கேக்குறேன் சார், 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரு, நீங்க வர்ணிச்சிருக்கீங்களா? அவர் 1000 பேரை பார்த்தாரு வர்ணிச்சாரு. எவ்வளவு பார்த்து வர்ணிக்க? ஒருத்தரை பாத்துருக்கீங்களா? அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனையும் உயிரையும் தகிரேன் கொஞ்சறீங்க, 2 புள்ள பறக்கட்டும் ஏன் கொஞ்ச மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறானா? இயற்கையை எல்லாரும் விரும்புவான், இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான். தெரிஞ்சுக்க, மனைவியை வர்ணிக்கணும். கண்ணதாசன் தன் மனைவியை பார்த்து வர்ணிச்சார். இந்த காலத்துல யூடியூப்ல போய் எடுத்து பாருங்க, எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன. சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிரகம்னு கண்ணதாசன் சொன்னார் சார். அத பார்த்து மாமா முத்து கல்யாணம் முதல் நாள் முதல் இரவு அன்னைக்கு சொன்ன அந்த ஒத்த கவிதை 13 வருஷம் ஆகுது சார். இன்னொரு ஞாபகம் சார். அப்படியா? என்ன கவிதை சொன்னார்? உங்க 3 பேருக்கு முதல் இரவுல சொன்ன கவிதை ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இருக்குல்ல? உங்க வீட்டுக்காரர் சொன்ன கவிதையை நீ சொல்லு சார். முதல்ல கொடுத்த முத்தமும் யாருக்கும் மறக்க முடியாது, முதல்ல வாங்கின சம்பளமும் யாருக்கும் மறக்க முடியாது, முதல்ல நீங்க வாங்கின அடியை யாராலையும் மறக்க முடியாது. அதே மாதிரி தான் முதல்ல முதல் இரவுல சொன்ன கவிதை இன்னவரை என்னால மறக்க முடியாது. எப்படி தெரியுமா? என்ன சொன்னார்? எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிர் எழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னார் சார். கட்டிங் போட்டு இருக்கான், உளறி இருக்கான் சார். 300 நாள் 10 மாசத்துல ஒரு புள்ள சார். அடுத்த கவிதைக்கா உடனே சொல்லல, 9 வருஷம் கழிச்சு சொன்னார் சார். 9 years after ஒரு கவிதை. என்ன கவிதை தெரியுமா? அது கொரோனா நேரத்துல சொன்னார் சார், வீட்டுல இருந்தேன்னு. எப்படி தெரியுங்களா? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீ தான் கௌதமின்னு சொன்னார் சார். 2வது குழந்தை பிறந்துச்சு சார். நம்ம கவிதை சொல்லாத, உங்க வீட்டுல தான்டா கவிதைக்கு ஒரு உள்ள பிறந்தது. இன்னொரு கவிதையை சொல்லி அப்புறம் நீ 6 மாதம் லீவ் போடுற மாதிரி வந்துடும். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை சொன்னான். அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க ஒப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு சொன்னான். இன்னொரு கவிதை எங்க வீட்டுக்காரர் சொன்னார். அன்பே நீ ஒரு தோசை, உண்மையில் எனக்கு ஆசை. வளர்றான். எங்க ஊர்ல ஒருத்தன் சொன்னான் பாரு கவிதை, செம்ம கவிதை. அது மாதிரி தமிழ்நாட்டில் சீர்காழியோட சொல்ல முடியாது. சொன்னான் பாரு, எல்லாரும் கை தட்டுவாங்க. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டாய். எப்படி கவிதை? நம்ம கவிதை இப்படி கவிதை 12 கவிதை வச்சிருக்கேன். அடுத்த ஒரு கவிதை சொன்னார் சார்.
என்ன அன்பே நீ ஒரு அப்பம் பாடி வாழ்ந்து போப்போம். தின்னு கட்ட குடும்பமா இருப்பாங்களோ? நீ பாதி நான் பாதின்னு இருக்கணும் சார். நீயா நானா என்பதல்ல சார் வாழ்க்கை. நீயும் நானும் என்பதான வாழ்க்கை. நான் உல வச்சனா எங்க வீட்டுக்கு அரிசி போடுவார். நான் காய் இருந்தனா எங்க வீட்டுக்கு குழம்பு வைப்பார். நான் துணி துவைச்சனா எங்க வீட்டுக்கு துணியை காய வைப்பார் சார். நீ சாப்பிட்டீனா அவர் பாத்ரூம் போவார். நீ மாசமா இருந்தீனா அவர் குழந்தை பத்துக்குருவார். நல்ல டீலிங்கயா. அப்படிதான் சார் இப்ப என் செல்லுக்கு சார்ஜ் அவர் போடுவார் சார். நான் ஸ்விட்ச் நான் போடுவேன் சார். அப்படிதான் சார் வாழ்க்கை. அடடடா. எப்படி இருக்கு தெரியுமா? இடையில இந்த பின்னு தான் உள்ளேலா. எல்லாம் கனெக்ஷனோட இருக்கும். அதான் ஃபேமிலி சார். அது கணவன் மனைவியை நினைக்கணும் சார். மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும். லைட்டா எக்க வைங்கனா என்ன நினைச்சா சீர்படுத்துகிறதா? சீர்படுத்துதா சீரழிக்கிறதா? சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இப்போ உங்களை நாமக்கல்ல ஒரு காட்டுல கொண்டு விடுறோம்னு வச்சுங்களேன். காட்டுல கரண்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு உங்களுக்கு தண்ணி தாங்க எடுத்துருச்சு. சரி. பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறுக்கு மேல நிறைய குப்பை இருக்கு. உங்களுக்கு தண்ணி தாங்க எடுத்துருச்சு. தண்ணி குடிச்சாகணும். எப்படி சார் குடிப்பீங்க? அந்த செத்தையெல்லாம் விளக்கிட்டு தண்ணி அள்ளி குடிப்போமா? குடிப்பீங்கல்ல? அதே மாதிரி செல்போனா இருக்கட்டும், பல ஊடகங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நிறைய குப்பை இருக்கதா சார் செய்யுது. குப்பையை தள்ளிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துங்க தான் சார் சொல்றோம். நினைச்சு பாருங்க. காவலன் ஒரு ஆப் இருக்கு. பெண் பிள்ளையை பெத்த அப்பா அம்மாவுக்கு சொல்றேன்க்கா, உங்க ஆண்ட்ராய்டு செல்போன்ல காவலன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சீங்க. ஏதாவது பசங்க மூலமா ஏதாவது உங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதாவது பசங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காவலங்கிற ஆப்ல இருந்து போன்லாம் நீங்க பண்ண வேணாம். உங்க செல்போன்ல இருந்து உங்க செல்போனை லைட்டா இப்படி ஷேக் பண்ணா போதும், பக்கத்துல உள்ள காவல்துறை அதிகாரிக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போய் காவல்துறை வந்து உங்க பொம்பளை பிள்ளைய காப்பாத்துற மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னா சமூக ஊடகம் எங்க சார் கெட்டு போச்சு? அது இன்னைக்கு இருக்க வரப்பிரசாதம். ஆமா சார், நல்ல விஷயத்தை எடுத்துங்க. கங்கை நீர்ல வந்து குப்பை வருதுன்னு கங்கை நீரை யாரும் புனிதல்னு சொல்றது இல்ல சார். அது மாதிரி தான் இந்த ஊடகங்களும் நல்ல விஷயத்தை எடுத்துங்கன்னு சொல்றேன். ஆடை மேய்ச்ச பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுறோம் சார். மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடன்களா இருக்கிறோம். மெட்டி போட்ட கால்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம். கரண்டி பிடித்த கைகளுக்கு கம்ப்யூட்டர் ஓட்டுறோம்னா இந்த ஊடகம் கெட்டு போயிட்டோமா? கட்டுக்க கைய பெண்கள்லாம் நினைச்சு பாருங்க சார். அந்த ஆட்டாங்கல்ல நீங்க மாவு ஆட்டுனீங்க, அம்மியில மசாலா அரைச்சீங்க. இன்னைக்கு நாங்க குக்கர்ல சமைக்கிறோம், இன்னைக்கு கிரைண்டர்ல அரைக்கிறோம். ஆனா பாத்திரங்கள் மாறிடுச்சு ஒழிய ஒருபொழுதும் எங்கள் பண்பாடு மாறவில்லை. நடுவுல அன்னைக்கு நிலாவை பாட்டுக்கு பார்த்து சோறு ஊட்டுனீங்க, இன்னைக்கு செல்போனை காட்டி நாங்க சோறு ஊட்டுறோம். அன்னைக்கு ஊட்டுனது அம்மா தான், இன்னைக்கு ஊட்டுறது அம்மா தான். தாய் பாசம் எங்க கெட்டு போச்சு சார் கேக்குறேன். நினைச்சு பாருங்க. பெண் பிள்ளையை கூப்பிட்டு கேட்டு பாருங்க சார், உன்னுடைய மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டு பாருங்க. சினிமா நடிகர் பேரை சொல்லுவோம், சமூக ஊடகங்கள் திரைப்படம் பாக்குற நாங்க ஹீரோ பேரை சார் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் சார். ஒரு பொம்பளை பிள்ளை எழுப்பி உன்னுடைய ஹீரோ யாருன்னு கேட்டா என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க சார். ஏன் தெரியுமா? இறைவனிடம் வேண்டி பிறந்த அந்த ஆண் பிள்ளை சார். இறைவனிடம் வேண்டி பிறந்த அந்த ஆண் பிள்ளை, அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. அப்பா ஒரு டைரியில எழுதியிருக்காரு, என் மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா எங்க சார் ஊடகத்தினால நம்ம கெட்டு போயிட்டு நான் கேக்குறேன். தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, எல்லாரும் நம்ம டிவிலையும் தொலைக்காட்சி செல்போன்லயும் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்போ ஒரு தந்தையும் மகளும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாலத்துக்கு கீழே நிறைய வெள்ளம் வந்துட்டு இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போகணும்னு பொம்பளை பிள்ளை அப்பா கையை பிடிப்பாங்க சார். பிடிக்கும் போது பொம்பளை பிள்ளை சொல்லும், அப்பா அப்பா நீங்க என் கையை பிடிங்கப்பா. ஏண்டா நீ தான் என் கையை பிடிச்சிருக்கல்ல, அப்புறம் ஏண்டா என்ன உன்னை பிடிக்க சொல்றேன்னு கேட்கும் பொழுது அந்த பாப்பா, குட்டி பாப்பா என்ன தெரியுங்களா சொன்னா, இல்லப்பா நான் உங்க கையை பிடிக்கும் போது பாலத்தை கிராஸ் பண்ணும் போது பயத்துல கூட பாலம் ஷேக் ஆச்சுன்னா பயத்துல விட்டுருவோம்ப்பா. என் அப்பா ஒரு பொழுது என் கையை விட மாட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா எங்க சார் ஊடகங்களுக்கு நல்ல வழியில தானே சார் கொண்டு போகுது. அப்பா சொல்வாரு, நான் படிக்கலடா, நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன், கணக்கு பாடம் வரல, நான் படிக்கல, நீயாவது நல்லா படிடான்னு
திரையிசை பாடல் மூலமா ஒரு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி ஒரு திரையிசை பாட்டை கொடுத்தோம் சார். பள்ளிக்கூடம் குடிக்கிறதுக்கு கஞ்சி தான் தேவைன்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிறைய தெரியும் சார். சச்சின் அடிக்கும் ஸ்கோரை விட எங்களுக்கு சோறு தான் முக்கியம்னு எங்களுக்கு தெரியும் சார். திரையிசை பாட்டுல நாங்க ஒண்ணுமே இன்னைக்கு கொடுக்கல, எல்லாமே கெட்ட பாடல்கள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. விவசாயத்தை பத்தி பாட்டு கொடுத்ததும் திரையிசை படமும் பாட்டு தானே சார், அழகா கொடுத்தோம். எண்ணி பாரு கொஞ்சம் எந்த வகையில் பார்த்தாலும் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அனைத்து விஷயமும் இன்றைய ஊடகங்களால் நல்ல வழியை தான், நல்ல பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்கக்கா. ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்க. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுடக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல்றீங்களோ பேட் டச் சொல்றீங்களோ, என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்க ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பா இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்கக்கா. கட்டினவ கைவிட்டாலும் ஒருபொழுதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட இன்றைய எத்தனை சமூக ஊடகங்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். ஒரு காலத்துல இந்த செல் வர முன்னாடி பிள்ளைக்கு பிறந்த நாள்னா போட்டோ எடுக்க போட்டோகிராஃபரை கூப்பிடணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பிள்ளைக்கு பிறந்த நாளா வீட்டில் கேக்கு வெட்டி செல்ஃபி எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கான். இந்த செல்லு வர முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டானா போய் லேண்ட்லைன் ஃபோனில் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே விழுந்தான்னா அங்கனே ஃபோன் அடிக்கிறேன், ஹலோ பைபாஸில் ஒருத்தர் மல்லாக்க கிடக்கிறேன், உடனே வாங்க, 108 ஒய்யான்னு வந்து சேருது. உண்மையில அன்னைக்கெல்லாம் 10ஆம் வகுப்பு 15ஆம் வகுப்பு ரிசல்ட் வரணும்னா நியூஸ் பேப்பரில் வரும், சாயந்தரம் மாலை முரசும் மாலை மலரில் வரும். அதுலேயும் சில பேர் நம்பர் விட்டு போயிடும். ஆகா பெயிலாக போயிட்டோம்னு சாயந்தரமாக தூக்கு போட்டு தொங்கிடுவான். காலையிலே பேப்பரில் வரும், விடுபட்ட நம்பர்னு அவன் பேர் வந்துடும், அவன் நம்பர் வந்துடும். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ரிசல்ட் 9:30க்கு பல்வி கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுறாருன்னா 9:31க்கு நம்ம சென்னில் டான்னு வந்து நிற்கிது 500க்கு 492. இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எப்படியா மக்களை சீரழிக்கும், எப்படி சமூகத்தை சீரழிக்கும்? சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையில அவங்க சொல்றது நியாயமா தான் தெரியுது. ஆனா இன்னும் ஒரு காலத்துல மழை பெய்யுமா பெய்யாதான்னு யாருக்கும் தெரியாது. எப்ப மழை பெய்யும் தெரியாம தடுமாறி போயிருந்தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. செய்தியை போட்டா சொல்றான், நாளைக்கு 3 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கான். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி ரெட் அலர்ட்.
எல்லாம் கவனமா வீட்டிலே இருக்கான், வெளியில போகல. மண் சரிவு ஏற்படும், போகாம உட்கார்ந்துருக்கான். அப்ப விஞ்ஞான வளர்ச்சி மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியாகத்தானே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச, எப்படி பேசினாலும் அதை முறியடித்து பேசக்கூடிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம்.